பிரைஸ் காட். இயேசு நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான இந்த புதிய ஜூலை மாதத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த வருடம் துவங்கினதிலிருந்து கர்த்தர் நம்மளை கிருபையாக ஒவ்வொரு மாதமும் நடத்தி நம்மளை இந்த புதிய மாதத்திற்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை உங்களை என்னையும் ஆச்சரியமாய் நடத்திய தேவன் இனியும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லா விடுதலைகளையும், பாதுகாப்பையும், சுகத்தையும் தந்து இந்த புதிய மாதத்தை கூட ஒரு வெற்றிகரமான மாதமாய், ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், ஒரு ஜெயமுள்ள மாதமாய் நிச்சயம் உங்களுக்கு நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நல்ல இருதயம் நிறைந்து இருக்கிற இடத்துல சத்தத்தை உயர்த்தி ஒரு நன்றின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி டாடின்னு சொல்லுங்கள். வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் நான் நடத்தி கொண்டு வந்தேன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்கிறீங்க? இந்த வருடம் துவங்கினதிலிருந்து கர்த்தர் ஒரு தகப்பன் சுமப்பது போல தான், ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல தான் எத்தனையோ அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை இதுவரை நடத்தி வந்தார் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தை திறந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். கர்த்தருக்கு நீங்கள் நன்றி செலுத்த 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 அந்த நன்றி அது உங்களை முழுமையாக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார். சுகமாக்கின பின்பு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு குஷ்டரோகி மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான்னு வசனம் சொல்லுது. பாருங்க, தேவன் அவர்களை சுகப்படுத்திய போது நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இருந்த அந்த குஷ்டரோகம் நின்றது. சரிங்களா? ஆனால் எதுவும் இழந்தவைகள் எதுவும் மறுசீரமைக்கப்படலை. குஷ்டரோகம் நின்றுச்சு, அவ்வளோதான். அதாவது குஷ்டரோகம் ஒரு மனிதனை தொடும்போது அந்த சரீரத்தை அதை அரித்து கொண்டே வரும். ஸோ அந்த அரித்து கொண்டு வருகிற அந்த 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 வியாதி அது நின்று போயிட்டு. ஆனால் அந்த ஒருவன் வந்து திரும்பி ஆண்டவரை பார்த்து நன்றி சொன்னான் பாருங்க. தமிழ் வேதாகம் இப்படி போட்டிருக்க, அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆனால் ஆங்கில வேதாகமும் ரொம்ப தெளிவாக சொல்லுது, யுவர் ஃபெய்த் ஹேஸ் மேட் யூ ஹோல். உன்னுடைய விசுவாசம் உன்னை முழுமையாக்கிட்டு. அந்த ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் பாருங்க. அந்த நன்றி அவன் பிரச்சனையை மட்டும் நிறுத்தலை. அந்த பிரச்சனைகள் அவனுக்கு இருந்தபோது அவன் என்னத்தெல்லாம் அவனுடைய சரீரத்தில் இழந்திருந்தானோ அந்த இழப்பையெல்லாம் அவனுடைய சரீரத்தில் அந்த நன்றி மறுசீரமைத்தது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் நினச்சி, தாவீது சொல்கிறார், சுவாசமுள்ள யாவும் தேவனை துதிப்பதாக. இன்றைக்கி நம்மளை தேவன் ஜீவனோடு வச்சிருக்கிறாருனாலே நான் சொல்கிறேன், அதுக்கே நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ மரணங்கள், எத்தனையோ இழப்புகள் தேசத்தை சுற்றி நடந்துகிட்டு இருக்கும்போது இன்றைக்கும் ஜீவனை நமக்கு கொடுத்து தேவனை துதிக்கிற இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாருன்னா நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சவால்களாலே, பிரச்சனைகளாலே நீங்கள் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இவைகளுக்கெல்லாம் இடையில இதையெல்லாம் ஜெயித்து, இதையெல்லாம் வென்று நீங்கள் ஒரு வெற்றியாளராய், நீங்கள் ஒரு ஜெயாலியாய் இந்த பூமியிலே இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரங்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாக எழும்ப வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய சித்தமாக இருக்கிறது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் இந்த நாளில் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். விசுவாசத்தோட இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் இனி என்னை நடத்த வல்லவர் அப்படின்ற நம்பிக்கையோட உங்கள் ஒவ்வொரு நாளையும் துவங்கி ஓடுங்க. கர்த்தர் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்து உங்களை சாட்சியுள்ள நபர்களாக தேவன் உங்களுடைய குடும்பங்கள் நடுவில், உங்கள் உறவுகள் நடுவில், உங்கள் சமுதாயத்தில் தேவன் உங்களை நிச்சயம் நிறுத்துவார் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா இருக்கிற இடத்துல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமேன். இந்த மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையின் சத்தம் என்னன்னா, எரேமியா 1ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எரேமியாவை தேவனை கர்த்தர் சிறு வயதிலேயே தேவன் அழைக்கிறார். இதை அழைத்து எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் பிடுங்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டமும் இன்றைய தினம் உன்னை ராஜ்யங்கள் மீது உன்னை ஏற்படுத்துகிறேன் அப்படின்றார். ஒரு சிறு பையனுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அது மிக ஒரு பெரிய அழைப்பு, மிக கனமான ஒரு அழைப்பு. அது ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய், அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் அவனை ஒரு தீர்க்கதரிசியாய் தேவன் எழுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசி பல வருடம் அனுபவம் வாய்ந்தவனோ பல வயது சென்றவனோ அல்ல. அவன் ஒரு சிறு பிள்ளை. அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே தேவன் இந்த எரேமியாவை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது பாருங்கள், இன்றைக்கி நல்ல வயசு முதிர்ந்தவங்களுக்கே இன்றைக்கி யுத்தங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த வேலையில் தான் பிரச்சனை இல்லை, உலக பிரகாரமான வேலையிலேயே அவ்வளோ யுத்தங்கள் இருக்குன்றப்ப தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறாருன்னா அதில் எவ்வளோ யுத்தங்கள். அதில் ஆவிக்குரிய யுத்தமும் இருக்குது, மாம்சிக யுத்தமும் இருக்குது, எத்தனையோ
யுத்தங்கள் அதில் இருக்க பாருங்க. ஸோ இவனுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருந்த இந்த மேலான அழைப்புக்கு விரோதமாய் சில யுத்தங்கள் எழும்பும் என்பதை தேவன் முன்னமே அறிந்ததுனால இவனை அழைக்கும் போதே தேவனை கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் அழைக்கப்பட்ட உனக்கு விரோதமாய் யுத்தங்கள் வரும், அழைக்கப்பட்ட உனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வரும், அழைக்கப்பட்ட உனக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்புவார்கள், சில சூழ்நிலைகள் எழும்பும். ஆனால் கர்த்தர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னா உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் நீங்கள் யுத்தத்தை சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உங்களுடைய யுத்தங்கள் தான் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார் என்பதற்கான உறுதி. உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதிகளில் நீங்கள் யுத்தத்தை சந்திச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த பகுதியில் தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அழைப்பையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் எழுச்சியையும் தேவன் அங்கே தான் வச்சிருக்கிறார். பாருங்கள், எல்லாரும் ஒரே விதமான யுத்தத்தை சந்திக்கிறதில்ல. ஒரு சில பேருக்கு ஆவிக்குரிய யுத்தங்கள், ஒரு சில பேருக்கு சரீரத்தில் யுத்தங்கள், ஒரு சில பேருக்கு மனதில் யுத்தங்கள், ஒரு சில பேருக்கு சொல்லப்போனால் சில சோதனைகளோடு யுத்தம். என்ன சோதனை? பாவ சோதனை, இச்சை சோதனை, இப்படி பலவிதமான சோதனைகளோட ஒரு சில பேருக்கு யுத்தம். எவ்வளவோ நானும் இந்த பாவத்தை விட்டுறணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னை மீண்டும் மீண்டும் என்னை பிடிச்சி இழுக்குது. சில பேருக்கு பாருங்கள் மனதளவில் யுத்தம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, சில புதிய காரியங்களை யோசிக்க முடியாமல் இருக்கிறது, சில டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். அதாவது சில பேர் உங்களை பார்த்து பேசின சில வார்த்தைகள் அது திரும்ப திரும்ப மனதில் ஓடி 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 அடுத்த காரியத்தை எடுத்து எழுந்து செய்ய முடியாதபடிக்கு ஒரு பிசாசின் சத்தமாய் உங்களுக்குள் அது மீண்டும் மீண்டும் தொனித்து அதோடு ஒரு சில பேருக்கு அவங்க அந்த வார்த்தை சொன்ன பிறகு தான், அவங்க அப்படி நடத்தின பிறகு தான், இப்படிப்பட்ட சூழலில் நான் சிக்கின பிறகு தான். இதெல்லாம் ஒரு விதமான யுத்தம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு விதமான யுத்தம். சில பேருக்கு அப்படி யுத்தம், சில பேருக்கு மாம்சத்தோடு யுத்தம். அதாவது சரீரத்தில் பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், சில பொருளாதார நெருக்கடிகள், மாம்ச போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள், ஜெபிக்க முடியல, கர்த்தரோட இணைய முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, படுத்தா என்னென்னமோ தேவையில்லாத கனவுகள் வருகிறது, தூக்கமின்மை. பாருங்கள், இதெல்லாம் ஒரு விதமான அந்தகார லோகாதிபதி ஏற்படுத்துகிற சில பிரச்சனைகள், ஆவிக்குரிய பிரச்சனைகள், விசுவாச போராட்டங்கள். சில கர்த்தரை நான் நம்பணும்னு நினைக்கிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன், இந்த காரியத்தில் நான் வசனத்தை சார்ந்து நான் எழும்பணும்னு நினைக்கிறேன், அதனால் என்னால் முடியல. விசுவாச போராட்டங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உறவுகளில் போராட்டங்கள், குடும்ப உறவுகளை, கணவன் மனைவிக்கு இடையில சில சண்டைங்க, பிள்ளைகளுக்கும் இப்போ பெற்றோர்களுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, ஒத்துப்போக்காமல் இருப்பது, உறவுகள், வேலை பார்க்குற இடங்களில் குடும்பங்களுக்குள்ளற சில யுத்தங்கள். பாருங்கள், இப்படி பலதரப்பட்ட யுத்தங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து தான் இருக்கிறீங்க இல்லையா? வேர்ல்டு இன்ஃப்ளூயன்ஸால் சில பேருக்கு தங்கள் அடையாளத்தோடே ஒரு பெரிய யுத்தம். என்னை உண்மையாலுமே தேவன் நேசிக்கிறார் தானா, எங்கள் வீட்டில் உண்மையாலுமே என்னை நேசிக்கிறாங்க தானா, என்னை யாருமே நேசிக்கிறதில்ல, என்னை யாருமே ஏற்றுக்கொள்கிறதில்ல, என்னெல்லாம் யாருமே எதுலேயும் சேர்த்துக்கிறதில்ல. பாருங்கள், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யுத்தம். இந்த பலதரப்பட்ட யுத்தங்களை ஒவ்வொரு நாளும் பலர் எதிர்கொண்டு தான் இருக்கிறீங்க. நான் சொல்லிட்டா, எந்த ஏரியாவில் பிசாசு உங்களை வீக் பண்ணுறானோ அந்த ஏரியாவில் தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்களை வச்சுருக்கிறார். அந்த ஏரியாவில் தான் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை வச்சுருக்காருன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. எந்த ஏரியாவில் உங்களை வீக்கன் பண்ண பிசாசு போராடிட்டு இருக்கிறானோ, எந்த ஏரியாவில் உங்களை பலவீனப்படுத்த பிசாசு போராடி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறானோ அந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த பகுதியவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட யுத்தங்களை சந்திக்கிற பலருக்கு உங்களை ஒரு வழியாக, ஒரு வாசலாக, அவர்களுக்கான ஒரு அற்புதத்தின் கதவாக உங்களை நிறுத்துவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த எரேமியாவே தேவன் ஒரு மிகப்பெரிய அழைப்புக்கு அழைக்கிறார். ஆனால் அந்த அழைப்புக்கு விரோதமாக வரது என்ன? யுத்தங்கள். ஹல்லேலூயா. வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்றைக்குமே வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஃபேஸோடு நின்றக்கூடாது. வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரே கட்டத்தோடு நம்ம நின்றக்கூடாது. அவ்வளோதாங்க, என் வாழ்க்கையே பாடுதான், என் வாழ்க்கையே யுத்தம் தான். இல்லைங்க, என்ன சொல்கிறாரு எரேமியா பார்த்து? உனக்கு யுத்தம் வரும்னு சொன்னார், ஆனால் யுத்தத்திலேயே உன் வாழ்க்கை இருந்துருன்னு சொன்னாரா? அந்த யுத்தத்தில் நீ அழிஞ்சிடுவேன்னு சொன்னாரா? அந்த யுத்தம் உன்னோட அழைப்பை காலி பண்ணிடுன்னு சொன்னாரா? இல்லையே, உனக்கு யுத்தம் வரும்பா, ஆனால் நீ கவலைப்படாத, அவைகள் உன்னை மேற்கொள்வது இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நீ அதை மேற்கொள்வாய். எப்படி நான் அதை மேற்கொள்ள போகிறேன்? உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு நான் இருக்கிறேன் அப்படின்றார். நான் சொல்லிட்டா, உலகத்தில் உங்களுக்கு 1000 பேர் இருந்தாலும், நான் சொல்கிறேன், 1000 பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் இந்த தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருப்பாரானால், நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வழியாய், போராட்டங்கள் வழியாக கடந்து போனாலும் அவை எல்லாவற்றினின்று ஜெயித்து வரக்கூடிய பலனை இந்த தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஜெயாலியாக என் தேவன் நிச்சயம் எழும்ப செய்வார். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எப்போதும் சரி, உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவனாகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் எனக்கு எனக்குலாம் இந்த வசனம்லாம் தெரிஞ்ச வசனம் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கேட்கும்போது, இதெல்லாம் கேட்கும்போது உங்களுடைய மனது மாறணும். உங்கள் மனநிலையில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணும். எந்த பகுதியிலலாம் தேவனுடைய வார்த்தையை சில பேருக்கு பாருங்கள் வசனம்லாம் நிறைய தெரியும், ஆனால் அந்த வசனம் ஒன்றும் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அது காரணம் என்னென்னா, வசனத்தை தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, ஆனால் அந்த வசனத்தை வச்சு உங்கள் பிரெயினை, அதாவது உங்கள் மைண்டை கன்வின்ஸ் பண்ண மாட்டேறீங்க. நான் சொல்லிட்டா, உங்கள் மைண்டை கர்த்தருடைய வார்த்தையால் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது தான் ஃபெய்த். அதை தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சூழல்கள் இப்படி இருக்கிறது, உலகம் அதுக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பு இதுவாக இருக்கிறது, அதாவது உலகத்தின் பார்வையில் இதுதான் நிஜம், ஆனால் வார்த்தை இதை சொல்லுகிறது. ஸோ என் மூளை இந்த உலகம் சொல்லுவதையோ இந்த உலகம் உறுதி செய்ததையோ நம்ப போகிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்ப போகிறேன்னு சொல்லி இந்த மனதை நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தையால். அதுதாங்க விசுவாசம். அது ஒரு யுத்தம் தான். ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் அதை நம்ம ஏன் உடனடியாக நம்ப முடியுதுன்னா, அதை கண்ணில் பார்க்க முடியுது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏன் நம்மளால் உடனே நம்ப முடியல அப்படின்னா, அது வார்த்தையாக மட்டும் இருக்கிறது. வார்த்தையாய் வருகிற இந்த காரியத்தை நீங்கள் உங்களோட மனதளவில் நீங்கள் நம்புவீர்களானால், அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அது மிகப்பெரிய தாக்கத்தை நீங்கள் காணக்கூடிய பிரச்சனைகளில் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இது இருக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக அது இல்லைன்ற அர்த்தம் இல்லை. அது நிஜம். அது நிஜம். கர்த்தருடைய வார்த்தை அது குறைவற்றதும் அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கக்கூடியதமாக இருக்கிறது. நான் சொல்லிட்டா, நீங்கள் கேட்குற அந்த தேவனுடைய வார்த்தை ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை தேர்த்துறதுக்கு, ஏதோ உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு, நான் சொல்லிட்டா, டோன்ட் கிவ் சச் லீஸ்ட் ப்ரியாரிட்டி டு த வேர்ட் ஆஃப் காட். அது குறைவற்றது. அதுக்கு குறையே இல்லை, குறைவற்றது. அது நிறைவாக்கக்கூடிய வார்த்தை, உங்களை விடுவிக்கக்கூடிய வார்த்தை, உங்கள் வாழ்வையும் உங்கள் சூழலையும் அது மாற்றக்கூடிய வார்த்தை. எத்தனை பேர் இந்த மாதத்தில் நம்புறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் யுத்தங்களால் நான் சூழப்பட்டிருந்தாலும் நான் மேற்கொள்ளப்படுவதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தையின் சத்தம் இதுதான். நீ யுத்தங்களால் நீ சூழப்பட்டு இருந்தாலும் நீ மேற்கொள்ளப்படுவதில்லை. நீ யுத்தங்களால் சூழப்பட்டு இருந்தாலும் நீ மேற்கொள்ளப்படுவது இல்லை. ஏன்? ரோமர் 8:31 சொல்லுகிறது, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. என்ன சொன்னார் எரேமியாவை பார்த்து தேவன் என்ன சொல்கிறாரு? உனக்கு யுத்தம் வரும்டா, ஆனால் அது உன்னை மேற்கொள்ளாது. ஏன்? உன் கூட நான் இருக்கிறேன். அதை தான் பவுலுங்க எழுதுறார். என்னப்பா நீ சொல்லுவ? தேவன் உன் பட்சத்தில் இருந்தார்னா உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவன் யார்? உனக்கு விரோதமாக எத்தனை சூழல்கள் வந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாக இந்த நாளில் நீங்கள் எதை யுத்தமாய் சந்தித்து கொண்டிருந்தாலும் நான் சொல்கிறேன், யுத்தங்கள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த யுத்தங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. கமான், நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ மைட் பி சரவுண்டட் பை பேட்டில்ஸ் பட் ஐ வில் நாட் பி டிஃபீட்டட். ஐ மைட் பி சரவுண்டட் பட் ஐ வில் நாட் பி டிஃபீட்டட். கமான், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் சூழப்பட்டு இருக்கலாம் ஆனால் மேற்கொள்ளப்படுவதில்லை. கமான் சொல்லுங்களேன், நான் சூழப்பட்டு இருக்கலாம், நான் மேற்கொள்ளப்படுவதில்லை. ஏன்னா அதை மேற்கொள்வேன், அதை ஜெயிப்பேன். என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து பெரிய இரட்சிப்பை எனக்கு ஏற்படுத்துவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 27 அதில் 1 2 தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் மாணவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஒருவேளை இந்த உலக பிரகாரமான யுத்தங்களை சந்திக்கும் போது நான் சொல்லிட்டா, ஏன் அதை நீங்கள் யுத்தம்னு சொல்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு அதை தாண்டி போவதற்கான வழியும் வாசலும் இல்லைன்றனால தான் அந்த யுத்தம் நம்ம சொல்கிறோம். சரியா? பொருளாதார நெருக்கடின்னு ஏன் சொல்கிறோம்? பணம் இல்லை, அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியல, அதுதானே. ஏன் சரீரத்தில் வியாதின்னு நம்ம சொல்கிறோம்? என் சரீரத்தில் பெரிய யுத்தத்தை நான் சந்திச்சிட்ருக்கேன் சொல்கிறதுக்கான காரணம் என்ன? என் சரீரத்தில் சுகம் இல்லை. தாவீது சொல்கிறாரு, யுத்தங்கள் வரும்போது அந்த யுத்தத்தை நான் எப்படி ஜெயிக்கிறது? அந்த யுத்தத்தில் எனக்கு விடுதலை என்ன? அந்த யுத்தத்தில் எனக்கு பாதை என்ன? அவர் சொல்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு வெளிச்சம், கர்த்தர் தான் எனக்கு இரட்சிப்பு. அதாவது இந்த யுத்தத்தில் எனக்கு வெளிச்சம், அதாவது இந்த யுத்தத்தில் எனக்கு பாதை கர்த்தரே, இந்த யுத்தத்திற்கு பதில் கர்த்தரே. அந்த வெளிச்சம் இரட்சிப்பு, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். வெளிச்சம் என்றால் அது எதற்கு? பாதையை காட்ட. இரட்சிப்பு என்றால் எதற்கு? விடுதலையை தர. நான் சொல்லிட்டா, இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் சந்திக்கிற உங்களுடைய எல்லா யுத்தங்களிலிருந்து நீங்கள் வெளியே வர உங்களுக்கு பாதை கர்த்தரே, அதில் விடுதலை கர்த்தரே. நீங்கள் சொல்லணும் தாவீது சொன்னது போல, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படேன்?
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? அடுத்த வசனம் சொல்கிறார், என் சத்துருக்களும் என் பயங்கரமான பொல்லாதவர்கள் என்னை பட்சிக்க நெருங்கையில், அதாவது என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். பாருங்கள், கர்த்தரனுடைய பாதையாக இருந்ததுனால, கர்த்தரனுடைய விடுதலையாக இருந்ததுனால, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்பும் எனக்கு ஜீவனும் பலனாக இருந்ததுனால எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் வந்து என்னை நெருக்க வந்தான். ஆனால் விஷயம் என்னன்னா, நான் இடறி விழலை, என்னை நெருக்க வந்தவன் இடறி வளர்ந்துட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை தான் தேவனை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நிஜமாக மாற்ற போகிறார். என்னெல்லாம் உங்களை நெருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை நெருக்கிறதெல்லாம் கீழே விழப்போகுது, நீங்கள் ஜெயமாக இருந்துச்சு நிற்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், வாட் எவர் இஸ் அப்ரெஸிங் யூ, மே இட் ஆல் லூஸ் இஸ் ஸ்ட்ரென்த் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவைகளெல்லாம் தன்னுடைய பலனை இழந்து போவதாக. உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அது தன்னுடைய வலிமையை பலனை இழந்து உங்கள் முன்பதாக அது விழுந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா இருக்கிற இடத்துல சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்கன்னு பார்க்கலாம். உபாகமம் 20:4 கர்த்தர் மோசையை பார்த்து போய் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லு அப்படின்றார். ஜனங்களை பார்த்து சொல்கிறார் ஒரு காரியத்தை. என்ன தெரியுமா சொல்கிறாரு? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். சரியா? போகும்போது உன்னை சொல்லிக்கிட்டே போ. ஒரு காரியத்தை எதிர்கொண்டு நீ போகும்போது சும்மா போகாத, உன் வாயத்திலிருந்து உன்னை சொல்லிக்கிட்டே போ. என்ன சொல்லிகிட்டே போனால், என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் என்னை ரட்சிக்கவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். கமான், உங்கள் வாயத்திலிருந்து நீங்கள் சொல்லணும், என் சரீரத்தில் நான் சந்திக்கிற இந்த பலவீனத்தோடு யுத்தம் பண்ணவும் அதை ரட்சிக்கவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நான் எதிர்கொள்கிற பொருளாதார பிரச்சனைகளோடு யுத்தம் பண்ணவும் அதில் எனக்கு ஒரு ரட்சிப்பை தரவும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் மனசுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒன்று சொல்லிட்டே இருக்கணுங்க. நான் போகிற எல்லா வழியிலும் என்னை காக்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தரும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கான பாதையில் எனக்கு திறக்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கான புதிய கதவுகளை திறக்கும்படி என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் செல்லுகிற இடங்களில் எனக்கு ஒரு அனுகூலமான வாசல்களை ஏற்படுத்த என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எதிலே கைகளை வைத்தாலும் அந்த காரியத்தை வாய்க்கப்பண்ண என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் செய்யும் தொழிலை செழிக்கப்பண்ண என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் பிள்ளைகள் படிப்பின் காரியத்தை அவர்களை வெற்றி பெற செய்ய என் தேவன் என் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். என் ஊழியத்தோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. அவர் எப்போதும் என்னோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளரே அவர் இருக்கிறார்னு சொல்லி உங்கள் ஒவ்வொரு நாள் நான் சொல்லிட்டா, ஒருபோதும் பிசாசு உங்களை தனிமைப்படுத்தவோ, உங்களை அனாதையாய் உணர வைக்கவோ, உங்களை ஒரு தனி மனிதனான், நீ ஒரு தனி மனுஷனா எப்படி போராடுறப்பாரு, நீ ஒரு தனி மனுஷனா எப்படி கஷ்டப்படுறப்பாரு, உனக்கு யாருமே இல்லை, இந்த இடத்துல தான் பிசாசு உங்களை கொண்டு வந்து வைக்க ட்ரை பண்ணுவான். நான் சொல்லிட்டா, அந்த இடத்துக்கு ஒருபோது நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நீங்கள் சொல்லணும், இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னோடு கூட இருக்கிற, எனக்குள்ளே இருக்கிற என் தேவனுடையது. ஹல்லேலூயா. நான் தனியாலாம் அல்ல, என் கூட என் தேவன் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எப்போதும் உங்களோடு தங்கியிருக்கும்படி நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னார். நான் சொல்லிட்டா, அவர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார், என்றென்றும் உங்களோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு இருக்கிறார். அதனால் யுத்தங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும்போது அதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், அதை கண்டு நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்பையும் வெற்றியையும் நினைத்து தைரியமாக இருங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டா, பிரச்சனைகளும் யுத்தங்களும் ஒரு விசுவாசிக்கு ஆச்சரியத்தையோ அதிர்ச்சியோ தரக்கூடாது. ஆமென். இந்த பிரச்சனைகள் நடுவிலையும் இந்த யுத்தங்கள் நடுவிலையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற வெற்றியை நினச்சி தான் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கணும். வந்துருச்சா அந்த பிரச்சனை, இது நடுவில் தேவன் என்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய எப்பேற்பட்ட வெற்றியை தேவன் எனக்கு தரப்போகிறாரு, எப்படிப்பட்ட நன்மையை இப்போ நான் அதில் பார்க்க போகிறேன். நான் சொல்லிட்டா, வரப்போகிற விளைவை கண்டு ஆச்சரியப்படுகிறவன் தான் விசுவாசி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருக்கிற தேவன், God's presence is the real assurance for your deliverance. உங்களோடு கூட இருக்கிற தேவ பிரசன்னமே உங்களுடைய விடுதலைக்கான உறுதியும் ஆதாரமுமாக இருக்கிறது. ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவர் பிரசன்னம் உங்கள் கூட இருக்கிறத மட்டும் நீங்கள் உறுதி செய்யணும். எதை செஞ்சாலும் சரி, உங்கள் கூட இருக்கிற தேவனை நீங்கள் உணரணும், அவரை அனுபவிக்கணும், அவரை தேடணும். அவர் உங்களோட தான் இருக்கிறாரு அப்படின்ற உணர்வுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவரோட ஒரு நல்ல உறவு. சரியா? இந்த காரியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன்,
எப்பேற்பட்ட காரியங்களை நீங்கள் எதிர்கொண்டு இருந்தாலும் அதில் நிச்சயமாக ஒரு வெற்றியை தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்தே தீருவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேவன் நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சரியா? என்ன சொல்கிறாரு? எந்த ஆயுதம், அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சொல்கிறாரு, இது அவருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமா. இட் இஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ். ஊழியக்காரன் சொல்லும் போது யாரை சொல்கிறாரு? அவரை சேவிக்கிற ஜனங்களுடைய சுதந்திரம் இது. பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சுதந்திரம் இருக்குதா இல்லையா? உங்களுடைய சொத்தை அவர்கள் அனுபவிக்க அவங்க என்ன உழைச்சாங்க, என்ன கஷ்டப்பட்டாங்க? உங்களுக்கு பிள்ளையாக அவங்க பிறந்ததுனாலேயே அந்த சொத்துக்கு அவர்கள் உரிமையாளர்களாய் மாறினார்கள். அந்த சொத்திற்கு அவர்கள் சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டார்கள். இதுதான் கர்த்தர் சொல்கிறார், என்னை சேவிக்கிற என் ஜனத்திற்கு நான் கொடுக்குற சுதந்திரம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் நான் வாய்க்காதே போக பண்ணுவேன். இது தேவன் அவரை சேவிக்கிற ஜனங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை நம்புகிற ஒரு நபரா, தேவனை சேவிக்கிற ஒரு நபரா, இந்த தேவனை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மையா? இவரை உங்கள் தகப்பனா நீங்கள் அறிந்து கொண்டது உண்மையா? நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எந்த யுத்தங்களோ அது இந்த மாதத்தில் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா நாவலையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். தேவன் சொன்னது போல, எரேமியாவை பார்த்து சொன்னது போல, உனக்கு விரோதமாக யுத்தங்கள் வரும், ஆனால் நீ அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. காரணம், உன்னை காக்கும்படிக்கு உன்னுடன் கூட நான் இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் இன்றும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா யுத்தங்களிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை இந்த பூமியில் ஒரு அற்புத சாட்சியாய், அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் இந்த உலகத்தின் கடைசி வரையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லப்பட்டது போல உங்களோடு கூட இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு பலன் தந்து, உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, உங்களுக்கு விடுதலையை கொடுத்து, உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உலகமெங்கிலும் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட நீங்கள் நிச்சயம் தேவன் இதை என் வாழ்க்கையில் செய்வார் அப்படின்ற விசுவாசம் இதை கேட்கும்போது உங்களுக்குள்ளே வந்திருக்குமே. ஆனால் ஒரு விஷயம் கூட, கண்களை மூடி ஜெபிங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற இந்த நேரத்தில் தானே கர்த்தர் உங்கள் சூழல்கள் நடுவில் இறங்கி ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கமான், ஒரு விஷயம் கண்களை மூடி. அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல புதிய மாதத்திற்காக நன்றி என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களை இதுவரை நடத்தி வந்தது உம்முடைய தயவு, எங்களை இதுவரை நடத்தி வந்தது உம்முடைய இரக்கம். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை சுவாமி. இந்த புதிய மாதத்தில் கூட என்னை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா, நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதம் உமது பிள்ளைகளுடைய சகல யுத்தங்களிலிருந்து நீர் அவர்களை ரட்சிக்கிற ஒரு மாதம். ஆண்டவரே, இந்த மாதம் இட் இஸ் கோயிங் டு பி அ மந்த் ஆஃப் டெலிவரன்ஸ். உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிற ஒரு மாதமாய், ரட்சிக்கிற ஒரு மாதமாய் இருக்க போகிறதற்காக நன்றி. வாழ்க்கையில் எந்தெந்த யுத்தங்களை உமது பிள்ளைகள் எதிர்கொண்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த யுத்தங்களோடு உமது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் எல்லா யுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால் நின்று போவதாக. ஓ ஹல்லேலூயா. அதில் இருந்து ஆண்டவரே எழும்பி வருவதற்கான போக்கையும், அதிலிருந்து ஆண்டவரே எழும்பி வருவதற்கான அப்பா வழியையும் உமது பிள்ளைகளுக்கு நீர் காட்டுவீராக. தாவீது சொன்னது போல, தேவனே எனக்கு ரட்சிப்பு, தேவனே எனக்கு வெளிச்சம், தேவனே என்னுடைய ஜீவனின் பலன்னு சொன்னது போல, ஒருவேளை உமது பிள்ளைகள் சில யுத்தத்தை நிமித்தம் சோர்ந்து போயிருப்பார்களே ஆனால், ஒருவேளை ஒரு சில யுத்தத்தை நிமித்தம் உமது பிள்ளைகள் பலவீனம் அடைந்திருப்பார்களே ஆனால், இந்த நாளிலே அவளுடைய ஜீவனை நீர் பலப்படுத்துவீராக, அவள் சரீரத்தை பலப்படுத்துவீராக. அப்பா, உடைந்து போன அவளுடைய கனவுகளை நீர் பலப்படுத்துவீராக, உடைந்து போன அவளுடைய தரிசனங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஒருவேளை ஊழியம் செய்து ஒருவேளை தொய்ந்த நிலையில் இருப்பார்கள் ஆனால், இயேசுவின் நாமத்தின் நிலையில் ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கை நீர் கொடுத்த அந்த தரிசனங்கள், ஆண்டவரே திட்டங்கள், நோக்கங்கள், இவை எல்லாவற்றிலும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து மீண்டும் எழும்பி உடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பலனை நீர் அவர்களுக்கு தருவீராக. எலியா சோர்ந்து அமர்ந்த போது நீர் எப்படி ஆண்டவரே அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் அவனுடைய தேவையை நீர் பூர்த்தி செய்து அவனுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து அவனை எப்படி எழும்பி ஓட செய்தீர், அதே போல ஆண்டவரே உமது பிள்ளைகள் எந்த தடைகள் நிமித்தம், எந்த யுத்தத்தின் நிமித்தம், எந்த பிரச்சனை நிமித்தம் உமது பிள்ளைகள் சோர்வடைந்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் இயற்கைக்கு
அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்து உமது பிள்ளைகளோடு நீ இருக்கிறீர் என்பதை உறுதி செய்து எழும்பி ஓடக்கூடிய பலனை நீர் அவர்களுக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவினவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் தொழில்கள் சிறந்தோங்குவதாக. ஆண்டவரே, அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிள்ளைகளுடைய ஆண்டவரே படிப்பின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. உமது பிள்ளைகளுடைய ஆண்டவரே வருகையும் போகையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவர்கள் மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அவர்கள் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புவதாக. ஆண்டவரே, கையிடும் எல்லா வேளையிலும் நீர் கர்த்தர் அவர்களோடு கொண்டிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பாக்கியமும் நன்மையும் அவர்களுக்கு உண்டாவதாக. தடைப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாழ்க்கையில் எந்தெந்த தடைகளையும் யுத்தங்களையும் பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை நடுவிலும் இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பு இந்த மாதத்தில் உண்டாகிறதற்காக நன்றி நான் ஜெபிக்கிறேன். புதிய வாசல்கள் வழிகள் திறக்கப்படுகிறதற்காக நன்றி ஆவியானவரே. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து முதல் பிள்ளைகளை நடத்தும் அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு இருப்பதாக. பெரியவர் பெரிய காரியம் நீர் செய்வீராக. நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தில் கூட நிச்சயமாக இந்த தேவனாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நம்புங்க, விசுவாசிங்க. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை ஒன்றும் அது வெறுமையாய் உங்கள் வாழ்க்கையில் போகாது. கர்த்தர் பேசின அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அதற்கு உரிய மாற்றத்தையும் அதற்குரிய நன்மையும் அது கொண்டு வரும். உங்களே ஒரு அற்புத சாட்சியாக நிச்சயம் அது இந்த மாதத்தில் நிறுத்தும். எத்தனை பேர் உறுதியாக நம்புறீங்க? இந்த வார்த்தையின் சத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நான் சொல்கிறேன், உங்களுடைய விதைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதையுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் விதையுங்க. இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற டொனேஷன் இல்லை, கர்த்தரை கனம் பண்ணி நீங்கள் விதைக்கிற விதை. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னார். நான் சொல்லிட்டேன், உங்களுடைய விதை உங்களுடைய அற்புதத்தை அது துரிதப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்களுடைய அற்புதத்தை அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தோடு இந்த ஊழியத்தில் விதைங்க. மேலான அறுவடையில் இருந்துச்சு நீங்கள் அடுத்தே திருவீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு இணைந்திருங்கள். ஒருவேளை திருச்சி பகுதியிலிருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற MIT காலேஜ் பக்கத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலையும் ஒரு ஃபெலோஷிப் நடந்துகிட்டு இருக்குது. அநேகர் அதில் பங்கெடுக்கிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், விடுதலையாக்கப்படுகிறார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல ஆராதனை, தேவ பிரசனம் நிறைந்த அவருடைய வார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிச்சயமாக நீங்களும் வந்து பங்கெடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.